சரணம் குருவின் திருவடியே சரணம். ஸ்ரீ கந்தாயா சித்தர் பீடம் வக்ரகாளியம்மன் திருக்கோவிலிருந்து உங்கள் முத்து மாதாஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானை பற்றி தான். ஜாதகத்தில் 7.5 சனியோ அல்லது தசாபுத்தியோ சனீஸ்வர பகவானது வந்துட்டால் எல்லாரும் பயப்படுறோம் இல்லையா? அந்த பயமே தேவையில்லை. ஏன்னு கேட்டால் சனி கொடுக்க தடுப்பார் யாரும் இல்லை, சனி கெடுக்க கொடுப்பார் யாரும் இல்லை. சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா 8 கிரகங்களாலையும் தடுக்க முடியாது. சனி கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா 8 கிரகங்களாலையும் கொடுக்க முடியாது. அப்போது சிவனுக்கு இணையான சக்தி, பிரபஞ்சத்தின் ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். பிரபஞ்ச சக்தியே சனீஸ்வர பகவான் தான் சொல்லலாம். ஒரு குழந்தை எப்படி வளரணும்னு அவங்க அப்பா தான் முடிவு பண்ணணும். அதே போல தான் தன் குழந்தையை எப்படி பக்குவப்படுத்தணும்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணுவார். தராசு கூட காத்தடிச்சா ஒரு பக்கம் இறங்கிடும். ஆனால் சனீஸ்வர பகவான் தன் தர்ம நிலையிலேருந்து எப்போவுமே இறங்க மாட்டார். சனி தசையோ சனி புத்தியோ 7.5 சனியோ நடக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நேர்மையாக இருக்கணும், தான தர்மங்கள் பண்ணணும். இதை மட்டும் செஞ்சால் போதும், சனியால் எந்த பாதிப்பும் வராது.